இந்த மாலை வேலைக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன் சுவாமி. நீங்கள் இன்றைக்கு சபைக்கு அழைத்து வந்த யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உங்கள் நாமம் உயரட்டும். உங்களுடைய வார்த்தையின் வல்லமைகள் இன்றைக்கு இவர்கள் பெறட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையின் வல்லமைகள் இவர்கள் இருதயத்தில் விழுந்து இவர்கள் வாழ்க்கையின் மாற்றங்களை கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உங்கள் இரத்த குட்டைக்குள்ளாய் என்னை மூடி மறைத்து கொள்ளுங்க. உங்கள் பலத்தால் என்னை வழி நடத்துங்க. உங்களுடைய பொக்கிஷமான வார்த்தைகளை தன் பிள்ளைகளுக்கு நான் எடுத்துரைக்க தயவு தாங்காண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய வேத பகுதிகளை தெசலோனிக்கர் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நிகராக திருப்ப போகிறோம். We're going to turn our Bibles to the book of Thessalonians, 1 Thessalonians chapter 3 verses 5. For those of you who have been paying attention, போன வாரமும் தெசலோனிக்க புத்தகத்தில் இருந்து தான் நான் என்னுடைய பிரசங்கத்தை நான் எடுத்தேன். முதலாவது அதிகாரத்தை போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனமோ 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை பேசுகிறவர் பவுல் பேசுகிறார். அவர் யாரிடத்தில் பேசுகிறார் என்றால் தெசலோனிக்க சபையில் இருக்கிற மக்களை பார்த்து பவுல் பேசுகிறார். இந்த வசனத்தை கவனமாய் கேளுங்கள். For this reason, when I could stand it no longer, I sent to find out about your faith. I was afraid that in some way the tempter had tempted you and that our labor might have been in vain. அவர் என்ன சொல்கிறார்? இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆகவே என்று சொல்கிறார். நான் ஒரு காரியத்தை பொறுக்க முடியாமல் நான் என்ன செய்தேன் என்றால், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று நான் அறியும் படிக்கு நான் உங்களிடத்தில் ஒரு ஆளை அனுப்பினேன் என்றார். அவர் சொல்கிறார், என் மனதில் ஒரு பயம் இருந்தது. என்ன பயமாம்? சோதனைக்காரன் உங்களை வந்து சோதித்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் விசுவாசம் வீணாக போய்விட்டதோ என்ற ஒரு பயம் அவருடைய இருதயத்தில் இருந்ததாம். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆகவே நான் இனி பொறுத்திருக்காமல் எங்களுடைய வேலை வீணாக போகாமல் இருக்க சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்துகிறான் என்றோ தெரிந்து கொள்வதற்காக நான் ஆளை அனுப்பினேன் என்று இந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வசனம் ஆரம்பிக்கிற முதல் வார்த்தையை சொல்லுகிறது ஆகவே என்று ஒரு வார்த்தையால் சொல்லுகிறார். இது போன்ற வசனங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆகவே என்று சொல்லுவதனால் எதனாலே என்று முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த வசனத்தில் சோதனைக்காரன் என்று ஒருவன் இருக்கிறான். அந்த சோதனைக்காரன் செய்கிற காரியங்களை கண்டு பவுல் கவலை செய்யப்படுகிறார். அவர் சொல்கிறார், அந்த சோதனைக்காரன் என்ன செய்வானா, ஏதோ ஒரு வழியில், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது he will tempt you in some way என்று. அது தமிழில் அப்படி மொழிபெயர்க்கவில்லை, ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, அந்த சோதனைக்காரன் ஏதாவது ஒரு வழியை பார்த்து உங்களை சோதிப்பான் என்று. ஏதோ பல வழிகளை வைத்து அந்த சோதனைக்காரன் சோதிப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவனுடைய திட்டம் என்னவென்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சோதனைகள் எல்லாம் எதை நோக்கி அவன் சோதிக்கிறானா, நம்மளுடைய விசுவாசத்தை சீர்குலைக்க அந்த சோதனைக்காரன் சோதிக்கிறானா. அதில் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது, அதில் அவன் வெற்றி அடைந்தார் என்றால் அதற்கு ஒரு நிகழ்வுண்டு. அந்த நிகழ்வு என்னவென்றால், நம்மளுடைய விசுவாசம் மடிந்து உடைந்து போய்விடுமா. இந்த வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறிய வசனம்தான், ஆனால் அதில் பவுல் சில காரியங்களை சொல்கிறார். சோதனைக்காரனை பற்றி சொல்கிறான். அந்த சோதனைக்காரன் சோதிப்பது பல வகைகளில் அவன் சோதிப்பான். அவன் சோதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், உங்கள் விசுவாசத்தை அவன் டார்கெட் செய்கிறான். அவன் அந்த சோதனையில் அவன் சக்சஸ் ஆனான் என்றால் நம் விசுவாசத்தை இழந்து விடுவோம் என்று ஒரு பொருளை இந்த வசனத்தில் பவுல் சொல்கிறார். இப்பொழுது இந்த வசனத்தை ஆகையே என்று எதற்காக அவர் சொல்கிறார் என்றால், போன வாரம் நாம் 1வது அதிகாரத்தில் பார்த்தோம், தெசலோனிக்க சபை புதிதாக ஏற்படுத்தின ஒரு சபை. அந்த சபைக்கு பவுல் சொல்கிறார், பவுலோட வார்த்தையை அவர் பிரசங்கிக்கும் போது பவுல் சொல்கிறார், நான் எத்தனையோ இடங்களுக்கு போய் நான் என் வார்த்தையை நான் பிரசங்கித்து இருக்கிறேன், ஆனால் உங்களுடைய சபையில் என் வார்த்தை வல்லமையாய் இறங்கினதை நான் உணர்ந்தேன். வல்லமையை மட்டும் இறங்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்தது என்று நாம் போன வாரம் நம் செய்தியை பார்த்தோம். அந்த செய்தி அவர் பவுல் அந்த சபையை பார்த்து சொன்னதற்கு நிறைவு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தோம் என்றால், அவர் எந்த நிலைமையில் அந்த சபையில் விட்டு செல்கிறார் என்று
தெளிவாக அந்த வசனத்தில் போட்டிருக்கும். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனம். அதில் அவர் சொல்கிறார், when you receive the word of God which you heard from us, you accepted it not as a human word. மனித வசனமாக நான் பேசினதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, but as it actually is the word of God. நான் பேசின வார்த்தைகள் மனித வார்த்தைகள் என்று நீங்கள் எடுக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைகளாகவே நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். which is indeed at work in you. அவர் என்ன சொல்றார், அந்த வார்த்தை நீங்க தெய்வ வார்த்தைகளாக நீங்க எடுத்ததனால உங்களுக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அதனால் உங்கள் வாழ்க்கையில் அது விசுவாசத்தை கொண்டு வருகிறது என்று 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் அவர் சொல்கிறார். ஆனால் 2 அதிகாரங்களுக்கு பின்னால் few more verses later அதே போல் அதே சபையை குறித்து அவர் சொல்கிறார், என் இருதயத்தில் ஒரு பயம் இருந்தது என்று. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்கிறார், 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்கிறார் ஆகவே என்று. அந்த ஆகவேக்கு பின்பாக ஒரு சிறிய ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சம்பவம் என்று பார்த்தீர்கள் என்றால், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களை அவன் சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த உபத்திரவங்களை குறித்து இந்த தெசலோனிக்க மக்கள் கேள்விப்படுகிறார்கள். என்ன நடக்கிறது என்றால், பவுல் இந்த சபையை ஏற்படுத்தி தெசலோனிக்கையை விட்டு வேறு இடத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் எந்த இடத்தில் சென்றிருக்கிறார்களோ அந்த இடத்தில் பவுல் உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த உபத்திரவங்களை குறித்து இந்த மக்கள் கேட்கிறார்கள். அதை கேட்டவுடன் இந்த மக்களுக்கு என்ன ஆகிறது என்றால், அவர்களுடைய விசுவாசம் அடிபடுகிறது. எதனால் அடிபடுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம், இந்த மனிதன் எங்கள் மத்தியில் வந்தார், நாங்கள் விக்கிரங்கள் எல்லாம் வைத்து நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், இந்த மனிதன் தெய்வ வார்த்தையை தந்தார், அந்த வார்த்தையில் ஒரு வல்லமையை உணர்ந்தோம், அந்த வார்த்தையில் மேல் விசுவாசத்தை வைத்தோம், கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறினோம். ஆனால் இந்த மனிதனே இவருடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களா என்ற ஒரு கேள்வி தெசலோனிக்க சபை மக்களிடத்தில் அவர் எழும்பினது. அதை தான் பவுல் சொல்கிறார், ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுடைய இருதயத்தின் எழுந்தது நிமித்தமாக நான் உங்களுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. So you see the context is what is going. இது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதை தான் பவுல் சொல்லுகிறார். அப்பொழுது இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் கர்த்தரை மேல் விசுவாசம் வைத்திருக்கும் பொழுது அவன் யாரை அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் அந்த விசுவாசத்தை வைத்தானோ, இந்த இடத்தில் பவுல் சொன்னால் பவுலின் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்று எடுத்து விசுவாசம் வைத்தவுடன் என்ன ஆகிறது, பவுலுக்கு உபத்திரம் வரும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தில் சந்தேகம் வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. அநேக முறை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்திருக்கிறோம் என்றால், ஒருவரை நாம் பெரிதாக நாம் நினைத்து பார்த்திருப்போம். என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டினவர், என் வாழ்க்கையில் என்னை கர்த்தருக்கு பக்கத்தில் கொண்டு போய் சேர்த்தவர், என் வாழ்க்கையில் கர்த்தர் யார் என்று எனக்கு வெளிப்படுத்தின ஒருவர் என்று நம் வாழ்க்கையில் அநேக பேர் நமக்கு உண்டு. நம்மளுடைய பர்சனல் கிறிஸ்டியன் லைஃபில் நாம் இப்படிப்பட்டவர்களை சந்தித்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த மனிதர்களின் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும் பொழுது நாம் இருதயத்தில் கேள்வி கேட்க எழும்பும். என்ன கேள்வி எழும்பும்? இவரோட வாழ்க்கையிலே உபத்திரமா, அப்ப நான் நம்பி இருப்பது பொய்யா என்று நாம் இருதயங்களில் கேள்விகள் எழுப்பின நாள்கள் உண்டுதானே? அது போன்ற சந்தேகம் நம்மளுடைய இருதயத்தில் எழுப்புகிறது. இந்த இடத்தில் நாம் முதலில் அந்த சந்தேகத்தை குறித்து அறிந்து கொள்வது என்னவென்றால், பவுல் சொல்கிறார், நான் கேட்டேன், என்னுடைய உபத்திரங்களை கொண்டு சோதனைக்காரன் உங்களுடைய விசுவாசத்தை அழிக்க முயன்றிருக்கிறான் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். அதனால் அதற்கு அர்த்தம் என்ன? அப்படிப்பட்ட கேள்விகள் நம்மளுடைய இருதயத்தில் வரும் பொழுது அந்த கேள்விகள் யாரிடத்திலிருந்து வருகிறது? சாத்தான் கிட்ட இருந்து அந்த கேள்விகள் வருகிறது. அதை தான் தெளிவாக இந்த இடத்தில் சொல்லுகிறார். அந்த சாத்தான் என்ன செய்கிறானா, சோதனைக்காரன் செய்கிறானா, ஒரு வழி இல்லையாம், எத்தனையோ வழிகளை பார்த்து ஆங்கிலத்தில் சொல்லி எழுதியிருக்கு இன் சம் வே என்று. எத்தனையோ அவன் ட்ரை பண்ணி கொண்டே இருப்பானா, ஒரு பர்டிகுலர் வேல அவனை சோதிப்பானா, இப்படி இவனை சோதித்தானா இவன் விழுவானா, இப்படி செஞ்சால் இவன் விழுவாளா, இப்படி செஞ்சால் இவன் விழுவானான்ட்டு சோதனைக்காரன் சோதித்து கொண்டே இருப்பானா. அது எப்படி நம்மளை எதுக்காக சோதிக்கிறானா, நம்மளோட விசுவாசத்தை உடைத்து விடுவதற்காகவா. ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க,
உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட கேள்விகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் நான் நம்புவது உண்மைதானா? சபையில் இப்படியெல்லாம் சொல்றார்களே, இப்படியெல்லாம் சாட்சி சொல்றார்களே, இதெல்லாம் உண்மையா இருக்குமா? இப்படியெல்லாம் சாட்சி சொல்றாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில உபத்திரங்கள் இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்றாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறது. அவர்கள் சொல்றது உண்மையானால் அவங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக தானே இருக்கணும் என்று நம்முடைய வாழ்க்கையில் கேள்விகள் எழும்பும் பொழுது நாம் நன்றாய் அறிந்திருக்கணும், அது யாரிடத்திலிருந்து வருகிறதா? சோதனைக்காரன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வருகிறதா. அவன் எதற்காக அதை செய்கிறான்னா, நம்மளுடைய விசுவாசத்தை சீர்குலைப்பதற்காகவாம். இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். எப்படி கேள்வி கேட்பீர்கள் என்றால், இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அநேக மீடியாஸ்ல நம்ம பார்க்கிறோம், there are many channels through which we can hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எத்தனையோ சேனல்கள் உண்டு. அந்த சேனல்கள்லாம் நாம் கேட்போம். யாரோ ஒரு நல்ல பிரதிபலிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் சொன்ன வார்த்தையை நாம் பின்தொடர்ந்து போவோம். சில மாதங்களோ சில வருடங்களோ கடந்து போன பொழுது அந்த தெய்வ மனிதனின் வாழ்க்கையில் சில குறைகள் காணப்படும். அந்த தெய்வ மனிதனின் வாழ்க்கையில் சில சோதனைகள் எல்லாம் காணப்படும். அப்பொழுது நாம் என்ன நினைப்போம் என்றால், இதை நாம் நம்பினோமே, இவருக்கே இந்த கதியா என்று நம் வாழ்க்கையில் கேள்விகள் எழும்பின நாட்கள் நம் வாழ்க்கையில் உண்டு. அதை தான் பால் சொல்கிறான், அவன் தெய்வ மனிதனாக இருந்தாலும் அந்த தெய்வ மனிதன் வாழ்க்கையிலும் உபத்திரங்கள் வரும் என்று. அதே அதிகாரத்தை நீங்கள் இன்னும் 2 வசனங்களை படித்து பார்த்தீர்கள் என்றால், பால் தெசலோனிக்க சபையை பார்த்து சொல்லுவார், உங்கள் மத்தியில் இருந்த போதே நான் சொன்னேனே, என் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும், நான் உபத்திரங்களை நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லிதானே நான் சென்றேன். நான் எப்படி சொல்லி நான் சென்றேனோ அதை போன்றுதான் என் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வந்தது. அந்த உபத்திரங்களை நீங்கள் எல்லாம் கேட்டு உங்களோட விசுவாசத்தை இழந்து போய்விடார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலில் உங்களிடத்துல நான் லேர்ன் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். உபத்திரங்கள் வரும் பொழுது அந்த உபத்திரங்கள் உங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் தாக்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வருகிற the trials in your life may affect உங்களுடைய வாழ்க்கையை அதை சோதித்து பார்க்கலாம். இல்லை பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரங்களை பார்த்து நீங்கள் கர்த்தரிடத்தில் இதெல்லாம் உண்மையா என்று கேள்விகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எழுப்பக்கூடாது. இதில் பிசாசு சில வெப்பன்ஸ்களை யூஸ் பண்ணுகிறான். அதில் ஒரு வெப்பன் என்னவென்றால் இந்த உபத்திரவங்களை வைத்து பல காரியங்களை பிசாசு செய்வான். உபத்திரங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தரை விட்டு தூரே போகும் பொழுது பிசாசான உங்களை இழுத்து சோதித்து உங்களுடைய விசுவாசத்தை சீர்குலைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும். நான் அந்த உபத்திரத்தை குறித்து நான் பேசவில்லை. ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் இல்லாமல் அவன் வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றால் அவன் வாழ்க்கையின் பயணமே உபத்திரங்களால நான் நிறைந்து காணப்படும். நான் அதை குறித்து நான் பேசவில்லை. நான் பேசிக்கொண்டு இருப்பது கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கும் பொழுது நாம் நினைத்து கொள்ள வேண்டிய வசனம் என்னவென்றால், மத்தேயு 13வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். The book of Matthew chapter 13 verses 20-21. இதே வசனத்தை நாம் போன வாரமும் பார்த்தோம். ஆனால் இதே வசனத்தை நாம் யூஸ் பண்ணி இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வசனம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம். இதில் என்ன சொல்லி இருக்குது? கர்த்தர் சொல்கிறார், the seed fallen on rocky ground refers to someone who hears the word and at once receives it with joy. But since they have no root, they last only a short time. When trouble and persecution comes because of the word, they fall away quickly. இதில் என்ன சொல்லியிருக்கு? உபத்திரவங்கள் வார்த்தை நிமித்தமாய் இவர்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர்கள் விழுந்து போய்விடுகிறார்கள் என்று கர்த்தர் தன் சீடர்களுக்கு when he talks about the parable of the sower, he very clearly says, இதில் என்ன சொல்லுகிறது? சில விதைகள் பாறையின் மேல் விழுமாம். அந்த பாறையின் மேல் விழுகிற விதைகள் சீக்கிரமாக அதை மலர்ந்து வருமாம். ஆனால் அது வேர்கள் ஆழமாக இல்லாத நிமித்தமாக அவருக்கு வேறே இல்லாத காரணத்திற்காக
ஒரு வாழ்க்கையில் உபத்திரங்களும் துன்பங்களும் வரும் பொழுது வசனத்தின் நிமித்தமாக வருமா. அதுல எவ்வளவு கிளியரா போட்டிருக்கு பாருங்க. இட் இஸ் வெரி கிளியர். தி லார்ட் சேஸ் ஹி டசன்ட் சே ட்ரையல்ஸ் வில் கம் டு யூ. அதுல சொல்லுகிறார் உபத்திரங்களும் துன்பமும் வசனத்துக்கு நிமித்தமாக உன் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது நீங்களும் நானும் அந்த விதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். For a minute let us consider that we are that seed. நாம் அந்த விதை அந்த பாறையின் மேல் விழுந்திருக்கிறோம். அந்த விலை பாறையின் மேல் விழுந்தது நிமித்தம் என்ன? நாம் உடனே நம்ம we sprout and we come up. பட் கர்த்தர் சொல்லுகிறார் அது ஏன் நிலைத்து நிற்க முடியவில்லை என்றால் அந்த விதைக்கோடைய வேர்களுக்கு ஆழம் இல்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் அந்த விதையாய் இருந்திருந்தோம் என்றால் நமக்கு அந்த வேர்கள் ஏன் ஆழமாக செல்லவில்லை என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த உபத்திரவத்தின் கண்களில் நாம் பார்த்தோம் என்றால் அதற்கு விடையும் வேதத்தில் இருக்கிறது. 2வது அதிகாரம் Corinthians 2 verses 1, 2 Corinthians chapter 1 verses 3 and 4. 2 கொரிந்தியர்கள் 1வது அதிகாரம் 3வது 4வது வசனம். இதில் சொல்லுகிறார் Paul, praise be to God, the Father of our Lord Jesus Christ, the Father of compassion and the God of all comfort என்று 3வது வசனம் சொல்லுகிறது. 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனமாய் பாருங்கள். Who comforts us all in our troubles, so that we can comfort those who are in trouble with the comfort we have received from God. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னவென்று சொல்லுகிறார். முதல்ல ஆண்டவரை குறித்து 2 காரியங்கள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இரக்கங்களில் அவர் பிதாவாக இருக்கிறாராம். எல்லா விதமான ஆறுதலும் தெய்வமாம் நம் தெய்வம். அதுதான் 3வது அதிகாரம் சொல்லுகிறது. இரக்கத்தில் பிதாவா அவரு, எல்லாவித ஆறுதலுக்கும் தெய்வமாய் அவர் இருக்கிறாராம். 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய உபத்திரங்களில் அவருடைய கம்ஃபர்ட்டை நீ பெற்றதற்கு காரணம் என்னவென்றால், நீ பெற்றுக்கொண்ட அந்த கம்ஃபர்ட்டை பிறர் உபத்திரம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு நீ கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டும் என்று தான் நீ பெற்றுக்கொண்டாயா. ஹல்லேலூயா. இதற்கு அர்த்தம் என்ன? நம் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன பாடத்தை சொல்லி கொடுக்கிறார்? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும் பொழுது நான் நன்றாய் அறிவேன், நீர் எல்லாவித ஆறுதலும் தெய்வமாய் நீர் இருக்கிறீர், இரக்கங்களில் நீ பிதாவாய் இருக்கிறீர் சுவாமி, என் வாழ்க்கையின் உபத்திரங்களை நீங்க நீக்கி போடுவீங்க என்று ஒரு நம்பிக்கை நிச்சயம் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நிச்சயத்தின் நிமித்தமாக அந்த உபத்திரங்களை கடந்து செல்லும் போது கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். அந்த பலனை பெற்ற நம்ம என்ன ஆகிறது என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறோம். இப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்களில், இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு நேரங்களில் நடந்து சென்றாலும் நான் தனிமையில் நடந்து செல்லவில்லை, என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் எல்லா விதமான உதவிகளும் எனக்கு தருவார், அவர் இரக்கத்தின் பிதா என்ற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த பாடத்தை இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் உண்மையாக நீங்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? How many of you in church today have learned this lesson that when you are walking to the path of affliction you can be confident? நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், என் தகப்பன் இரக்கத்தின் பிதாவாக அவர் இருக்கிறார், எல்லாவித உதவிகளும் எனக்கு கொடுப்பார் என்று அவர் நமக்கு கத்து கொடுக்கிறாராம். அது ஏன் அதை நமக்கு சொல்லி கொடுக்கிறாராம்? இதே வசனத்தில் எழுதியிருக்கு, பிறர் உபத்திரத்தை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் ஆறுதலாய் இருப்போமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவம் பெற்றவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விதை பாறையில் விழுந்தாலும் உங்கள் வேர்கள் என்னவாமா? ஆழமாய் இருக்குமா? ஹல்லேலூயா. See, when you go through this kind of experience in your life, this experience of trials, இப்படிப்பட்ட உபத்திரங்களை கடந்து செல்லும் கடினமான சூழ்நிலையை பிறர் சொல்வதை நீங்கள் கேட்கலாம், பிறரின் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த உபத்திரங்களை நீங்கள் சந்தித்து அந்த பாதையில் நீங்கள் நடந்து போகும் பொழுது நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடத்திற்கு நிகரான பாடமே இல்லையா? ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையில் சிலர் நீங்கள் கடந்து வந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறான்? உங்களை நான் கைவிடாத தேவனாய் நான் இருக்கிறேன், இரக்கத்தின் பிதாவாய் நான் இருக்கிறேன், அழைத்தவர் நான் உண்மை உள்ளவர், உன்னை கைவிடுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று ஒரு பாடத்தை நாம் உணர்கிறோமா? நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட புயல்கள் வரும் பொழுது நாம் அந்த புயல்களை தைரியமாக எதிர்த்து நிற்கிறோம். என் கர்த்தர் எனக்கு உண்டு, என் கர்த்தர் என் படகில் இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் அவரோடு கவனமின்றி என் வாழ்க்கையில் வராது என்ற ஒரு நிச்சயம் நம்மளுடைய உள்ளங்களில் ஆழமாய் அது பதிகிறதா? ஹல்லேலூயா. அப்படி ஆழமாய் பதியும் பொழுது நம் வாழ்க்கையில் கர்த்தர் சில நபர்களை அனுப்புவார்.
அந்த வாழ்க்கைகள் எல்லாம் டெசர்ட்டை போல, பாலைவனத்தை போன்ற வாழ்க்கைகள் இருக்கும். அந்த வாழ்க்கையில் கர்த்தர் இல்லாத வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கருவியாய் பயன்படுத்தி அந்த வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் நம்மளை அனுப்புவார். நாம் அவர்கள் வாழ்க்கையில் போய் உட்காரும் பொழுது வாயினால் நாம் பேச மாட்டோம், காதில் கேட்டினால் பேச மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த செயல்களை நாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் செய்து அவர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது நம்மளுடைய வார்த்தையில் ஒரு கனம் இருக்குமா. ஹல்லேலூயா. அப்படி பிறரோட வாழ்க்கையில் உபத்திரங்கள் பெறும் பொழுது நாம் அதை பார்த்து பயந்து, இவர்கள் வாழ்க்கையிலே உபத்திரவமா, நான் என்னோட நம்பிக்கை என்னுடைய ஃபேத் எல்லாம் நிஜமா என்று அதை அழிந்து விடாமல், பிசாசு அதை யூஸ் பண்ணி நம்மளை வீழ்த்தி விடாமல் நாம் என்ன செய்கிறோமா, உபத்திரவம் தானே, என் கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியும், கவலைப்படாத நண்பனே, கவலைப்படாத என் சகோதரியே சகோதரனே, கர்த்தர் உன்னை காப்பார் என்று ஒரு வார்த்தை நம் வாய்களிலிருந்து வரும். அந்த வார்த்தை ஒரு ஆர்டினரி வார்த்தையா இருக்காது, பிறரோட உபத்திரவங்களில் அவர்களை தாங்குகிற வார்த்தைகளாக இருக்குமா. ஹல்லேலூயா. இப்பொழுது மத்தேயுவில் அந்த விதையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விதை பாறையில் விழும் பொழுது அதுக்கு வேறு இல்லையாம். உங்களிடத்துல இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் யாரும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட விதைகளாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய வேர்கள் ஆழமாய் சென்றதாய் இருக்கிறதா, இல்லை இந்த பாறையின் மேல் விழுந்த விதைகளை போல நீங்கள் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இதற்கு பதிலும் நான் கொடுக்கிறேன். கிறிஸ்துவம் என்பது கர்த்தரை அறியும் போது யாரோ ஒருவர் நம்மிடத்துல வந்து கர்த்தரை குறித்து காரியம் சொல்லி இருக்கிறார், நாம் அதை விசுவாசித்தோம், கர்த்தருடைய அற்புதத்தை நாம் பெற்றோம், கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்தோம். அதோட உங்களோட கிறிஸ்தவ பயணம் முடிவதில்லை. அப்பொழுதுதான் உங்களோட கிறிஸ்தவ பயணமே ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சில பாடங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். He continues to teach his children. He puts you to experiences in life. And one of the experience, ஒரு விதையான எக்ஸ்பீரியன்ஸ் என்னவென்றால் உபத்திரவங்கள் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது. இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் ஆழ்ந்த உபத்திரவத்தின் நாட்களை கடந்து வந்திருக்கிறீர்களா? அந்த நாட்களை நீங்கள் கடந்து வந்திருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். உங்கள் வேர்கள் ஆழமாய் செல்வதற்கு உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த பாடங்களை நீங்கள் அறியாமல் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். நீங்கள் இழந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும் பொழுதோ, பிறர் வாழ்க்கையில் உபத்திரம் வரும் பொழுதோ, நீங்கள் அந்த பாறையில் விழுந்த விதைகளை போல நீங்கள் ஆய்விடுவீர்கள். உங்களுடைய விசுவாசம் என்பது ஆழம் இவ்வளவுதான் இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், ஆழமோ நீண்ட ஆழமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு திரும்பும் பொழுது இந்த கேள்வியை உங்கள் வீட்டில் நீங்கள் போய் கேளுங்கள். கர்த்தாவே, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது? என் விசுவாசம் ஒரு ஆழ்ந்த விசுவாசமாய் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள். அந்த விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் பாதையில் நடத்தி சென்றிருந்தால் அந்த பாதையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு அதற்கு பதில் நீங்கள் தர வேண்டும். Hallelujah. Am I making sense to you? Do you see what I'm telling you? Because பிசாசு உபத்திரவங்களை ஒரு காரணமாக கொண்டு அவன் நோக்குவது என்னவென்றால் உங்களோட விசுவாசத்தை அழித்து போடுவது தான் அவன் நோக்கம். இதை பவுல் தெசலோனிக்க சபையை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய உபத்திரவங்களை நீங்கள் கேட்டு இவருக்கே இந்த உபத்திரவமா என்று உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஒருவேளை இழந்து போயிருப்பீர்களோ என்று நான் பயந்தேன், அதற்காக நான் ஆளை அனுப்பினேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆகையால் because we are Christians, we have to understand that Satan will target our faith. நம்மளுடைய விசுவாசத்தை அவன் கண்ணோக்கமாகவே வைத்திருப்பான். அவன் பல வழிகளை அவன் ட்ரை பண்ணுவான். He will use many ways to attack that faith. And one way is when he brings affliction in your life. Hallelujah. My brothers and sisters in Christ, நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் நாம் 3 காரியங்களை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். 1, நம் தேவன் இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறார். 2, அவர் எல்லா வித ஆறுதலின் தெய்வமாய் அவர் இருக்கிறாராம்.
எல்லாவது ஆறுதல் தருகிற தெய்வமாக இருக்கிறாராம். ஒரு போனை போட்டு நம்மளோட நண்பர்கள் இடத்துல பேசும்போது இப்படி எனக்கு ஆயிடுச்சு என்று சொல்லி அழுவும் பொழுது கிடைக்கிற ஆறுதல் இன்னும் சில நாட்களுக்கு உள்ள ஆறுதல். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் அழுது ஊற்றும் பொழுது அவர் நம் இருதயத்தில் தருகிற ஆறுதலோ ஒரு ஆழ்ந்த ஆறுதல் தருகிறான். அந்த ஆறுதல் மட்டுமல்ல, அதுக்கு கூட சேர்த்து உங்களுக்கு சில காரியங்களும் அவர் சொல்லி கொடுக்கிறார். மூன்றாவது, நம் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும். அதற்கு ஒரு காரணம் உண்டு. எதுக்கு அந்த உபத்திரங்கள் நம் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வருகிறாரா? அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்வதற்காகுவான். ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், நான் கேன்சரை குறித்து நான் அநேக முறை நான் கேட்டிருக்கிறேன். சொல்லுவார்கள், நாம் யாரோ இப்போ புற்றுநோய் வந்தது என்று நாம் அவர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது நாம் மனம் பாவப்படும். ஓ, இவர்களுக்கு புற்றுநோய் வந்தது, எவ்வளோ கஷ்டமான ஒரு இது. நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கடந்து செல்லும் பொழுது அடுத்த தடவை ஒருவன் வந்து எனக்கு தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் புற்றுநோய் கேன்சர் என்று சொல்லும் பொழுது நாம் முன்பை சொன்னதை விட ஆழமாய் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த உபத்திரவங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் வந்தது. சண்டே, ஈஸ்டர் வரப்போகிறது. தேர்ஸ்டே என் மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால், ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற போது அந்த டாக்டர் பார்த்து இது ஒருவேளை கேன்சராக இருக்குமோ என்று சொல்லிவிட்டார்கள். அதை சொல்லிவிட்ட பொழுது அந்த 3 நாட்கள், ஏன்னா 3 நாட்களும் எல்லா ஜிபிங்களும் ஷட்டாக இருக்கும். நாங்கள் மிகவும் வேதனைப்பட்டோம். அந்த சண்டே வர்ஷிப் நடத்த வேண்டும். அந்த சண்டே வர்ஷிப்புக்காக நாங்கள் பாடல்களை பாடி நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். சுற்றி இருப்பவர்களுக்கு யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் உள்ளத்தில் ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு வேதனை. நான் என் மனைவியிடத்தில் சொன்னேன், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், இது திஸ் cannot be true என்று என் மனைவியிடத்தில் நான் சொன்னேன். அவள் மிகவும் வேதனையோடு அந்த 3 நாட்கள் நாம் கடந்து சென்றோம். மண்டே வந்தது. மண்டே போய் நாங்கள் டாக்டரை பார்த்தோம். அந்த டாக்டர் ரூமில் போனது அவர் திரும்பி பார்த்து எங்களிடம் சொல்ல, யார் சொன்னா இது புற்றுநோய் என்று தவறாய் டயக்னோஸ் பண்ண. 3 நாட்களில் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். அது புற்றுநோயே இல்லை என்று சொன்னான். அதற்கு பின்பாக ஒருவர் வாழ்க்கையில் புற்றுநோய் என்று கேட்கும் பொழுது இருதயத்தில் பாரம் வருகிறது பாருங்களேன். அந்த பாரத்தை போல பாரமே இருக்காது. ஏனெனில் அந்த 3 நாட்கள் நீங்கப்பட்ட வேதனை உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஏசப்பா, என்ன ஆக போகிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை மாறுமே என்று நம் மனதில் இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம், எத்தனையோ எண்ணங்கள் கடந்து செல்லும். அந்த உபத்திரவத்தின் பாதையில் நம்ம நடந்து செல்லும் பொழுது நாம் சிலவை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிற்பாட்டுவார். அப்பொழுது அந்த மனிதன் வாழ்க்கையில் இருக்க உபத்திரங்களை நாம் பார்த்து நாம் வாயில் வருகிற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகளாக இருக்காது, உள்ள ஆழத்திலிருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கும். அப்பொழுது கர்த்தர் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நாம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கேட்கிறவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதை போல அவர்கள் பலப்படுத்துகிறார்களாம். ஹல்லேலூயா. So my brothers and sisters in Christ, தெசலோனிக்கே சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்க புது சபையா இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்க, என் வார்த்தை என்று நீங்க எடுக்கவில்லை, தெய்வ வார்த்தை என்று நீங்க எடுத்தீர்கள். அது வல்லமையாய் உங்களோட வாழ்க்கையில் அது கிரியை செய்தது. பரிசுத்தானவர் கிரியை செய்தார், உங்கள் வாழ்க்கை மாறினது. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு பயம், என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரங்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று ஒரு பயம் என்று. அதே தான் இன்றைக்கும் நம்ம சபைக்கும் அதே காரியங்கள் தான். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு அவருடைய ஊழியக்காரங்களுக்கு இதுதான் பயன். இப்படிப்பட்ட ஆடுகளை நான் மேய்த்து வைத்திருக்கிறேனே, இவர்கள் வாழ்க்கையில் சிறிய காரியங்கள் வந்து இவர்கள் எல்லாம் அவர்களுடைய விசுவாசத்தை இழந்து போய்விடுவார்களோ என்று பல போதகர்களுக்கு அவர்கள் இருதயத்தில் ஒரு பாரம். My brothers and sisters in Christ, என் சகோதரிகளே, ஒரு போதகருக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கிறதுங்க. அந்த வேலை என்னவென்றால், பாஸ்டர் ஹேஸ் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த காலத்தில் பாஸ்டர் என்று சொன்னாலே அந்த பாஸ்டருக்கு பல பட்டங்களை நாம் சூட்டி விடுகிறோம். இவர் பணத்திற்காக செய்கிறார், இவர் தன் பேரை பிரதிபலிப்பதற்காக செய்கிறார், இதில் ஒரு உள்நோக்கம் வைத்திருக்கிறார் என்று பல காரியங்களை நாம் சொல்லுகிறோம். அதில் சொல்வதிலும் உண்மையும் உண்டு, ஏனால் அது போன்று உலகத்தில் நடக்கிற காரியங்களும் உண்டு. ஆனால் உண்மையும் சத்தியம் இருக்கிற ஒரு போதகருக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கிறது. அவனுடைய வேலை என்னவென்றால்,
கர்த்தருடைய ஆடு மந்தைகளை கர்த்தர் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் முதல் பிரதான வேலையாய் அந்த ஒரு பாஸ்டருக்கு இருக்கிறது. இந்த சபையில் நாம் நின்று ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரசங்கிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பிரசங்கத்தும் behind every sermon that I stand and preach, there is one thing which is fundamental, and that is that you will be a sheep that I can present to my master. Hallelujah. இவர்கள் தங்களுடைய ஆடுகள் கர்த்தாவே, blemish இல்லாமல் இவர்களை நடத்தி சேர்ந்து உம்மிடத்தில் நீடித்த ஜீவனுக்காய் நான் கொண்டு வந்தேன் என்று சொல்வதுதான் ஒரு போதகருடைய காரணம். The purpose of a shepherd. இந்த இடத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட். அது என்னவென்றால், உபத்திரவங்களுக்கு பின்பாக சில காரியங்கள் உண்டு. ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு ஏதோ பாடத்தை சொல்லி கொண்டு he is teaching you a lesson. He wants your roots to be deep. உங்களுடைய வேர்கள் ஆழமாக இருக்க வேண்டும் என்று உங்களை ஏதோ ஒரு பாதையில் நடத்தி கொண்டு செல்கிறார். இரண்டு, உபத்திரங்கள் வரும் பொழுது நன்றாய் நீங்கள் அறிய வேண்டும், உங்கள் காதுகளுக்கு பல குரல்கள் கேட்கும். உங்களுடைய விசுவாசத்தை சீர்குலைக்க பல குரல்கள் வரும். அந்த குரல்கள் எல்லாம் இந்த 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறது. அந்த குரல்களுக்கு பின்பாக யாரு காரணமாக இருக்கிறான்? சோதனைக்காரன் தான் காரணமாக இருக்கிறான். அவன் பல வகையில் உங்களோட விசுவாசத்தை தாக்குவதற்கு அவன் முயற்சி எடுப்பான். கர்த்தர் அந்த விசுவாசத்தை நாம் இழந்து விடக்கூடாது என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. சோதனை வரும்போது அது உங்கள் வாழ்க்கையின் நன்மை, அதில் நீங்கள் நன்றான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை கருவியாய் பயன்படுத்துவார். அப்பொழுது வீணாய் வாயில் மட்டும் பேசி உதடுகளிலிருந்து வருகிற ஹாலோ வேர்ட்ஸாய் இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற கர்த்தரின் வார்த்தைகளை நீ பிறருக்கு சொல்வாய். அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒரு பலனாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கருவியாய் இருப்பது எவ்வளவு மேன்மையானது தெரியுங்களா? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், கர்த்தாவே என்ன நீங்கள் ஆசீர்வாதிச்சிங்க போதும், இதில் நான் அமைதியாக நான் இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு தயவுசெய்து என் பிள்ளைங்களை மட்டும் ஆசீர்வாதிச்சிங்க, நான் போயிடுறேன் கர்த்தாவே என்று சொல்லி நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் the Lord has favored me. கர்த்தர் என் மேல் காருண்யத்தை காட்டினார், எனக்கு நல்ல வேலை தந்தார், எனக்கு ஞானத்தை தந்தார், பிறரை விட என்னை உயர்த்தினார், நான் ஆசீர்வாதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு இது போதும் என்று ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைத்து விடுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்னவென்றால், உங்களை அவர் கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று. உங்களோட குடும்பங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பதற்காக அல்ல. நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய in my journey in Christianity, I have heard people say, ஐயோ அவங்களுக்கு நான் ஜப்ஷன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு வரும். எத்தனை பேர் நீங்கள் இது போன்ற எண்ணம் வைத்து இன்றைக்கு சபையில் உட்கார்ந்துருக்கு? என்ன எண்ணம்னா, அவங்க வாழ்க்கையில் என்ன சாபமோ தெரியல, அவர்களுக்கு நான் ஜபிக்க போய் என் வாழ்க்கை சீர்குலைந்து விடும் என்று எத்தனை பேர் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? எனக்கு பதிலை சொல்ல வேண்டாம். பல கிறிஸ்துவர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நோக்கம். ஐயோ அதுலலாம் நான் போய் கை வைத்தேன்னா என்னை அதை அட்டாக் பண்ணும், நானும் அதுவும் தூரமாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்கள் நினைத்து கொண்டு எனக்கு கர்த்தர் சமாதானம் தந்திருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வாதித்திருக்கிறார், அந்த குடும்பத்தில் துரதிருஷ்டம் இருக்கிற குடும்பத்தில் நான் கரம் வைத்தேன் என்றால் அது என்னை தாக்கும் என்று நீ நினைத்தாயா? கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகனே, உன்னை உயர்த்தவன் நான், உனக்கு ஆசீர்வாதத்தை தந்தவன் நான், உனக்கு நன்மையை தந்தவன் நான், உன்னை பாதுகாக்க எனக்கு தெரியவில்லையா என்று கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லுகிறார். உன்னை ஒரு கருவியாக தானே அந்த சூழ்நிலையை நான் வைத்தேன், நீ அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்கள் உபத்திரவங்களை பார்த்து நீ ஓடுகிறாயே என்று நம் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் யாராவது உபத்திரங்கள் படுகிறார்களா என்று உங்கள் காதுகளில் கேட்டவுடன் உங்களை எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. As children of the Almighty God, there is one responsibility that we all carry before the Lord, and that is to kneel down in prayer. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக முழங்கால் இட்டு அவர்களை நீங்கள் தாங்கி ஜபிப்பது உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு டியூட்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எனக்கே ஜபிக்க முடியவில்லையா பாஸ்டர், எனக்கு டைம் இல்லையே, நான் பிறருக்கு எப்படி ஜபிப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பிரதான அழைப்பே பிறரை தாங்குவது தான் உங்களோட பிரதான அழைப்பே. ஹல்லேலூயா. My brothers and sisters in Christ, நான் சாதாரணமானதை நான் சொல்லிவிட்டு நான் சொல்லவில்லை, நான் சொல்லுவதில் ஆழம் உண்டு. உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் உங்களை கருவியாய் பயன்படுத்துவது தான். நான் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்று நான் ஓடிவிட்டேன் நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தாய் என்றால் அது ஒரு ஏமாற்றத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிறருக்காக நீங்கள் முழங்கால் இட்டு கர்த்தர் முன்பாக கதறி பிறருக்காக நீங்கள் அழுது இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது ஒரு அடையாளம்.
ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிறரோட பாரங்களை நீங்கள் சுமக்க வேண்டும். அந்த உபத்திரங்களை நீங்கள் படும் பொழுதுதான் அந்த பாரத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உபத்திரங்களை நீ அனுபவிக்கல என்றால் நீங்கள் ஒரு உண்மையும் சத்தியமான கிறிஸ்துவனாக உங்களால் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பார். அதில் அவர் கரம், பலத்த கரம் நம்மளை தூக்கி தாங்கி பாறையின் மேல் நிற்பாட்டும். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் நாமத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று நின்று சாட்சி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நான் பெற்ற நன்மைகளை பிறரின் வாழ்க்கையில் நான் அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பேன் என்று சொல்வதுதான். பல கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், கர்த்தருடைய குரல் எனக்கு கேட்கவில்லை, என் வாழ்க்கையில் கர்த்தர் பேசவில்லை, நான் கர்த்தரிடத்துல கேட்கிறேன், பைபிள்லாம் நான் ரேண்டமாக ஓப்பன் பண்ணி நான் வசனம் படிக்கிறேன் என்று. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களிடத்துல பேசுவதற்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி என்னவென்றால், தன் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் வாயால் உங்களிடத்துல பேசுவார். ஹல்லேலூயா. அப்படி பேசுகிறவர்கள் உபத்திரவங்களின் பாதையில் நடந்து வந்தவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தர் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் அவங்க வந்து பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பேசுகிறார்கள். ஏனெனில் அவர் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட கருவிகள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களா? அது மனித குரலே அல்ல, அது தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஷோரப் பண்ணுவதற்காக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உபத்திரவங்களை கண்டு உங்கள் விசுவாசத்தை சீர்குலைத்து விடாதீர்கள். உபத்திரவங்கள், the furnace of affliction is where a Christian is seasoned. அது தமிழில் எனக்கு சொல்ல தெரியவில்லை. It is where a Christian is seasoned. நீ ஒரு செய்தியை கேட்கலாம், உங்க அப்பா அம்மா கிறிஸ்டியனாக இருந்திருக்கலாம், நான் கிறிஸ்தவராக வளர்ந்து சபையில் நீங்க வந்திருக்கலாம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் பாதையில் நீ கடந்து செல்லாமல் கர்த்தர் யார் என்ற நீங்கள் தனிப்பட்ட நபர்களால் அறிந்து கொள்ளாமல் நீங்க இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வேர்கள் எல்லாம் ஆழமான வேர்களே அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சபையில் சிலர் இருக்கலாம், ஏதோ சொல்லுகிறார்கள், நான் வரேன், நான் போகிறேன், எனக்கு ஜபிப்பதற்கு நேரமில்லை, உபவாசம் பண்ணுவதற்கு நேரமில்லை. போன்ற வாரம் ஒரு சாட்சியை கேட்டோம். இந்த சபையில் எத்தனையோ பிரயாசனங்கள் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஃபாஸ்ட் செய்வதற்கு, உங்களுடைய இருதயத்தில் பாரத்தை போடுவதற்கு. நாம் நினைக்கிறோம், ஒரு நாள் நாம் ஃபாஸ்ட் செய்யணும் என்றால் சாப்பிட முடியவில்லையே பாஸ்டர், நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடாம இருக்க மாட்டேன், நான் இப்படி ஒரு நாள் முழுவதும் நான் ஃபாஸ்ட் பண்ணுவேன்ட்டு. ஒரு கிறிஸ்துவனுக்கு அடையாளம் உபவாசம் இருப்பது தான். அது உபவாசம் இருப்பது யாருக்காக? பிறருக்காக நீங்க உபவாசம் இருந்து பாருங்கள். என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் என்று சொல்கிறேன், உங்கள் முன்பாக பொய் சொல்வதற்கு எனக்கு எந்த காரணமும் கிடையாது. உங்களிடத்துல எனக்கு எதுவும் வேண்டாம், கர்த்தரோடைய நிச்சயமான வார்த்தைகள் மட்டும் உங்கள் இருதயத்தில் படிந்தது போதும். பிறருக்கு உபவாசம் இருந்து நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளை நீங்களே பார்ப்பீர்கள். when you see the big picture, அது 2-3 நாட்களில் மாறாது. அந்த பெரிய பிக்சரை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் நீங்கள் கர்த்தரோட கருவியாய் நீங்கள் இருக்கும் பொழுது the Lord is rejoicing. The Bible says the heaven rejoices. நீங்கள் அது போன்ற கருவிகளாய் நீங்கள் இருப்பீர்களா? அல்ல. உங்கள் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும் பொழுது அந்த உபத்திரங்களை பயந்து நீங்கள் ஓடுகிறீர்களா? இல்லை அந்த உபத்திரங்களை வைத்து இவனுக்கே இந்த கேதியே, நான் எந்த கடவுளை நம்பி இருக்கேன் என்ற கேள்வி உங்கள் இருதயத்தில் எழும்புகிறதா? அப்படிப்பட்ட கேள்வி எழும்புது என்றால் அந்த கேள்வியை உங்களுடைய இருதயத்தில் கொண்டு வருபவன் சோதனைக்காரன். அவனுடைய திட்டமோ உன்னுடைய விசுவாசத்தை அழித்து போடுவதுதான். யாரும் இன்று சபையில் உபத்திரத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசின் குரலை நீங்கள் கேட்காதீர்கள். உங்கள் காதுகளை தொனிக்க வேண்டியது என்னவென்றால், என் பிதா இரக்கத்தின் பிதாவாய் இருக்கிறார், எல்லா வித ஆறுதலையும் தருகிற தேவனாய் இருக்கிறார் என்று ஒரு நிச்சயம் நமக்கு வர வேண்டும். அந்த உபத்திரத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். பிறர் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையை நாம் ஒரு கம்ஃபர்டிங் குரலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் என்னுடைய sermonல் எதை எடுத்தீர்களோ எதை விட்டீர்களோ என்று நான் தெரியவில்லை. சுருக்கமாய் நான் சொல்கிறேன். The book of 1 Thessalonians chapter 3:5. Paul is speaking to the church in Thessalonica. He is talking to a fledgling church. புதினான ஒரு சபையை குறித்து அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், ஐயோ உங்களுடைய விசுவாசத்தை சோதனைக்காரன் இடித்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். எது நிமித்தமாக? என் வாழ்க்கையில் வந்து உபத்திர நிமித்தமாக. அதில் நமக்கு ஒரு பாடம் உண்டு. நாமும் ஒரு சபை, நாமும் கிறிஸ்தவர்களால் அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டவர்கள், நாமும் விசுவாசம் வைத்திருப்பவர்கள். அந்த விசுவாசத்தை நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிசாஸ் அந்த விசுவாசத்தை தாக்குவான். அவனுடைய வேலையை அதுதான். His fundamental work is to destroy your faith. If he destroys your faith, he knows you are nothing.
அந்த விசுவாசத்தை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கு உபத்திரம் அவனுடைய குவரில் இருக்கிற ஒரு ஆரோ. அவன் அம்பு ஒன்று வைத்திருக்கிறான். அந்த ஒரு அம்பு இந்த உபத்திரவங்களை வைத்து உங்களுடைய விசுவாசத்தை சீர்குலைப்பது. முதலில் உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரங்களை கண்டு ஓடிவிடாதீர்கள். பிறகு இன்னொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரங்களை பார்த்து உங்களுடைய ஃபேத்தை கொஸ்டின் செய்யாதீர்கள். இரண்டுக்குமே நன்றாய் வேறுள்ள விதைகளாய் என் கர்த்தர் யார் என்று அறிந்து அந்த உபத்திரங்களை சந்திங்க. பிறர் வாழ்க்கையின் உபத்திரங்களுக்கு ஒரு ஆறுதல் குரலாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும்